1980 தமிழில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் நிழல்கள். இந்த திரைப்படத்தை நம்ம இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர் தான் மியூசிக். இந்த படத்தில் வரக்கூடிய இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படின்ற பாடல் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக காலடி எடுத்து வச்சாரு நம்ம பாடலாசிரியர் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். பாரதி ராஜா தான் வைரமுத்துவை இளையராஜா கிட்ட அறிமுகமே படுத்துறாரு. ஆரம்பத்தில் இளையராஜாவுக்கு வைரமுத்து மேலே சில சந்தேகங்கள் இருந்தாலும் கூட அவருடைய பாடல் வரிகளை பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் இந்த இளையராஜா வைரமுத்து அப்படின்ற வெற்றி கூட்டணி இணைந்து பல்லாயிரம் ஹிட் பாடல்களை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இப்பவும் காலத்தில் அழியாத கிளாசிக் சாங்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இளையராஜா வைரமுத்து கூட்டணிக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால அந்த கூட்டணி அதுக்கப்புறம் இணையவே இல்லை. அவங்களோட நெருங்கிய நண்பர்கள், சினிமா வட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்னு எவ்வளோ பேர் சேர்ந்து இளையராஜா வைரமுத்து இவங்களுக்கு இடையில் சமரசம் செய்ய ட்ரை பண்ணாலும் கூட அது கடைசியில் தோல்வியில் தான் முடிஞ்சது. அந்த கூட்டணி கடைசி வரைக்கும் இணையவே இல்லை. ரசிகர்கள் இந்த கூட்டணி திரும்ப இணைஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் ஆனால் சேரவே இல்லை. அப்படி ஒரு வெற்றி கூட்டணி பிரிஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்றது குறித்து சமீபத்தில் இளையராஜாவினுடைய சகோதரரான கங்கை அமரன் ஒரு மேடையில் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வைரமுத்து இளையராஜாவால் தான் வளர்ந்தாரு. அவருடைய இசையின் மூலமாக தான் அவருடைய வரிகள் வெளியிலே தெரிய ஆரம்பிச்சது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வைரமுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா, போகிற இடங்கள்லாம் என்னுடைய பாடல் வரிகளால் தான் இளையராஜாவினுடைய பாடல்கள் இந்த அளவுக்கு பேசப்படுது. இளையராஜா மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே போகிறதுக்கு அவருடைய புகழின் உச்சிக்கு என்னுடைய பாடல் வரிகள் தான் காரணம், அந்த மாதிரிலாம் பேசியிருக்காராமா. இது இளையராஜா காதுக்கு போகும். இளையராஜா பயங்கரமாக கோபப்பட்டிருக்காரு. வைரமுத்துவை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. இந்த மாதிரிலாம் நீ சொல்லக்கூடாது, என்னுடைய இசை இல்லாமல் எப்படி உன்னுடைய வரிகள் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வைரமுத்து அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணதும் இல்லாமல் வெளியில் போய் மறுபடியும் அதையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இளையராஜா இல்லை, வைரமுத்து கூட எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு. வைரமுத்துவும் இளையராஜா கூட எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாராமா. இந்த வெற்றி கூட்டணி இதனால தான் பிரிஞ்சிருக்கு. கங்கை அமரன் இந்த மேடையில் சொல்லிட்டு, என்னுடைய அண்ணன் இளையராஜா இதெல்லாம் வெளில சொல்ல மாட்டாரு, ஆனால் நான் ஓட்டவா இது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இன்னும் இளையராஜா அவர்கள் தன்னுடைய இசைக்காக காப்புரிமை கேட்டு கோர்ட்டுக்கு போகும்போது இந்த பக்கம் பாடல் வரிகள் இல்லாமல் இசை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி வைரமுத்து மறைமுக தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காரு. ரெண்டு பேருக்குமான பனிப்போர் இன்னும் நின்றுகிட்டே தான் போயிட்டு இருக்கு. எப்போ முடியும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய எண்ணம் மட்டும் இல்லை, சினிமாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நண்பர்களுடைய எண்ணமாகவும் இருந்துட்டு இருக்கு.